எல்லாருமே தப்புன்னு சொல்லுவாங்க. இது தவறு, மோசம், அப்படி இப்படி என்ன செய்வார்கள், அது எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனால் அதை முழுவதுமாக முற்றாக ஒழிப்பதற்குண்டான ஒரு சூழலை உருவாக்கப்படுகிறதா, பேசப்படுகிறதா? எண்ணிக்கை தான் பேசப்படுது. 750, 550, இந்த இடத்துல மட்டும், அந்த இடத்துல மட்டும் அப்படின்னு தான் என்ன செய்யப்படுகிறது, பேசப்படுகிறது. ஆனால் அது குறித்த தீர்க்கமான ஒரு முடிவை யாருமே எடுக்க முடியாத அளவிற்குண்டான ஒரு நிலைக்கு என்ன செய்து விட்டது, மது போதை வந்து விட்டது. மாணவர்கள் மாணவிகள் கவலையாக இருக்குது. இன்று நடக்கக்கூடிய ஆபாச அந்த கிரிமினல்களுக்கு முழுவதும் காரணமாக இருப்பது என்னவென்று சொன்னால் மதுதான். இஸ்லாம் சொல்லுகிறது மது தீமையின் தாய் என்று சொல்லுகிறது. அப்ப அந்த அளவுக்கு அது பயங்கரமானது. அப்போ ஒரு விஷயத்தை நாம் அந்த வேரை பிடுங்க போகும் பொழுது அந்த கிளைகள் எல்லாம் தன்னாக என்ன செய்துவிடும், கருகிவிடும். அது அந்த தீமைகள் எல்லாம் தன்னாலே அது கருகிவிடும். ஏன்? முழுவதுமான மது ஒழிப்புக்காக, முழுவதுமான போதை ஒழிப்புக்கான ஒரு கேம்பெயின் அல்லது சமூக புரட்சி ஏன் ஏற்படுவதில்லை? அது ஏன் அரசும் மற்றவர்களும் இதை குறித்து அதிகமாக அக்கறை காட்டுவதில்லை? ஆங்காங்கே ஒரு படம் பிடித்தார் போல் சில விஷயங்களை சொல்லி என்ன செஞ்சிடறாங்க, முடிச்சிடறாங்க. பெரிய வேதனைகள். ஒவ்வொரு ஸ்கூலில் நாங்கள் ஆய்வு செய்ய போகும்போது, எங்களுடைய மாணவர் அமைப்பின் மூலமாக நம்ம ஆய்வு செய்ய போகும்போது வருந்தத்தக்க விஷயங்கள் அங்கே நிறைய என்ன செய்து நடக்குது. அது மதுவின் மூலமாக, போதையின் மூலமாக, ஆபாசத்தின் மூலமாக, இவைகள் எல்லாத்திற்கும் இந்த மதுவை என்ன செய்து காரணமாக அமைகிறது. பாருங்க, நீங்க பள்ளிக்கூடத்தில் டீச்சரை எப்படி ஏமாத்துறது, நிர்வாகத்தை எப்படி பள்ளிக்கூடத்தில் ஏமாத்துறது, பொய் சொல்லி எப்படி வெளியே போறது, இந்த வயசுல 12 வயசுல 11 வயசுல எப்படி காதல் பண்ணுவது, இது மாதிரியான படங்கள் எல்லாம் அவர்களை உற்சாகப்படுத்துது, இப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு. அப்ப இதையெல்லாம் எப்படி தீமையாக பார்ப்பதா, தீமை இல்லாமல் பார்ப்பதா? நம்ம பிள்ளைகளும் அதுல என்ன செய்யுதுன்னா அழிவை என்ன செய்து ஏற்படுது. அது குறும்படங்கள், அதுக்காக வேண்டி வருகின்ற இதுகள் இருக்கு, சீரியல்கள், எதை வெளிப்படுத்தி காட்டுது. அது ஆக தீமைகள் பலவாறு, ஒழுக்கக்கேடுகள் என்பது பலவாறு பல வடிவத்தில் என்ன செய்து வருது. ஆனால் போதை என்பது மிக தூக்கலாக என்ன செய்கிறது, இது இருந்து கொண்டிருக்கிறது. இதையும் இந்த சமூகம், பொது சமூகம் இதற்கு எதிராக குரல் கொடுத்து எல்லாத்தையும் சமூகம் தான் கட்டுப்படுத்தணும். அப்பதான் இதுக்குண்டான ஒரு தீர்வு கிடைக்கும். போலீஸ் கட்டுப்படுத்தும், அரசாங்கம் கட்டுப்படுத்துங்கிற மாதிரி மட்டும் நான் இருந்துட்டோம்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் அது ஒரு காலம், ஒரு நேரம், ஒரு சூழலோடு அது என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அது சமூகம் இதற்குண்டான ஒரு விழிப்புணர்வின் அடிப்படையில் செயல்பட போகும் பொழுது மட்டும்தான் இது என்ன செய்யும், அந்த தீமையிலிருந்து இந்த மக்களை காப்பாற்ற முடியும். அடுத்து அருமை பத்திரிகையாளர்களே, நீங்கள்லாம் சொல்லித்தான் நாம் அதிகம் தெரிகிறோம் இந்த விவகாரங்களை. ஜனநாயக மாண்புகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேறு இருக்கப்படுகிறது, கரிஞ்சு போய்கிட்டே என்ன செய்து இருக்கேன். நமக்கு கான்ஸ்டியூஷனை உருவாக்கியவர்கள் உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையிலே ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்கி தந்திருக்கிறார். குழப்பமற்ற, அறம் சார்ந்த, எல்லா நிலையிலும் இந்த நாடு முன்னேற்றத்திற்குரிய பாதையில் செல்லக்கூடிய, ஒருங்கிணைப்புக்கும் இணைப்புக்கும் சாதகமான ஒரு நிலையில் கான்ஸ்டியூஷனை உருவாக்கி தந்திருக்கிறாங்க. ஜனநாயக மாண்புகளை அதிலிருந்து நாம் கொண்டு வரலாம் என்ற அந்த முயற்சியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ அதை வைத்துக்கொண்டே அந்த மாண்பை குலைக்கின்ற வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. கான்ஸ்டியூஷனல் பேஸ்டு ஊழல் நடக்குது, கான்ஸ்டியூஷனல் பேஸ்டு என்ன செய்து வெறுப்பு நடக்குது, கான்ஸ்டியூஷனல் பேஸ்டு கொலைகளுக்கு உண்டான காரணத்தை என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்ப என்ன நினைக்க வேண்டியது இருக்குன்னா, நாம் எல்லாம் நினைப்போம்ல, இது இப்படி இல்லாம யோசிப்பாங்க, இவங்க இல்லாம இப்படி சொல்லுவாங்க, இவரா இப்படி என்று நம்ம ஆச்சரியப்பட துறையில் கேட்போம்ல. அந்த மாதிரி இப்பொழுது ஜனநாயக மாண்புகளை குலைக்கக்கூடியவர்கள் இது மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலையை செய்யறாங்க. அப்படி மாண்புகள் குலைக்கப்பட போகும்போது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அது முடிஞ்சதுக்கு பின்னால் தான் தெரியுது எப்படி அந்த மாண்புகள் எல்லாம்
குலைக்கப்படுகிறது என்பதை நாம் என்ன செய்ய முடியுது, அங்கே வந்து பார்க்க முடிகிறது. நிறைய விஷயங்களை நாம் என்ன செய்யலாம், நாம் கொண்டுட்டு போகலாமே. ஆக அந்த அடிப்படையில் இதையும் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, பேச வேண்டியது இருக்கிறது. ஜமாத் இஸ்லாமியை பொறுத்த வரைக்கும் பொது விவகாரங்கள் சார்ந்த விஷயங்களை அதிகமாக பேசும். ஆனால் மதம் சார்ந்த, மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் எந்த அடிப்படை விவகாரங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாகவும் என்ன செய்யும், பேசும். அந்த ரீதியில் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய பிசிஎம் விஷயங்களை வந்து இப்போது அதை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு என்ன செய்யிருக்காங்க, இடைக்கால தடை விதித்திருக்கிறார்கள் என்ற நிலை என்ன செய்யலாம் வரலாமே. நான் என்ன சொல்றேன்னா, யோசிக்கக்கூடிய விஷயங்களை வந்து எப்படி வந்து அந்த அப்பர் கிளாஸுக்கு வந்து 10% இடஒதுக்கீடு எப்படி கொடுத்தாங்க, ஏற்கனவே இருக்குது. அது எப்படி அவங்களுக்கு வந்து இது வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த நேரத்தில் வந்து ஆதரித்து வாக்களித்த ஒரு சூழல் எப்படி உருவாச்சது. அப்போ பலவீனமானவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள்ங்கிற நிலை வந்து எல்லா சமூகத்துக்கும் இருக்கத்தானே செய்து. மத அடிப்படையில் நீங்கள் கொடுக்கல, மத அடிப்படையில் கொடுக்கலாம், கான்ஸ்டியூஷன் அதுக்கு என்ன செய்யலை, அனுமதி அளிக்கல என்பது தெளிவான விஷயம் அது. ஆனால் அதில் பலவீனமானவர்கள், பொருளாதார ரீதியில் பலவீனமானவர்கள் அப்படிங்கிற ரீதியில் எப்படி அங்கே கொடுத்தோமோ அந்த மாதிரி வந்து முஸ்லிம்களுக்கும் நாம் அந்த மாதிரி ஒரு 3.5 இடஒதுக்கீட்டை என்ன செஞ்சுருக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்தது தான் அது, அதைத்தான் இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ அதே மாதிரி பின்தங்கியவர்களிடத்தில் மதத்தின் அடிப்படையில் வந்தவர்களை, மதம் மாறி வந்தவர்களுக்கு அதை அப்படியே அதே மாதிரி இது பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அது எங்கே அங்கே வந்து மரபுகள் மீறப்பட்டது, எங்கே உரிமைகள் அங்கே மீறப்பட்டது, எந்த விவகாரத்துக்காக வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவானது? ஆக இதெல்லாம் வந்து வெளித்தளத்தில் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது, சமூகம் சார்ந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது, ஒருங்கிணைந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. தனித்தனியாக நம்ம என்ன செய்கிறோம், பேசுகிறோம். அது இல்லை. இந்த குரல்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒழிக்க போகும் பொழுது அதுக்கு வால்யூம் என்ன இருக்கும், ஜாஸ்தி இருக்கும். ஆகவே அருமை பத்திரிகையாளர்களே, நாம் தான் இந்த நாட்டினுடைய கதாநாயகர்களாக என்ன செய்கின்றோம், இருக்கிறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லையே. நாம் இது மாதிரியான அறம் சார்ந்த விஷயத்தில் நாம் அதிகம் அக்கறை கொண்டவர்களாக, மனித சமூகத்தை இந்த ஒழுக்கக்கேட்டில் இருந்து பாதுகாப்பதற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்குண்டான முழு முயற்சிகளை நாம் வந்து அங்கு கொண்டு, எல்லா இடத்திலுமே ஊழல் புகுந்து எல்லாத்தையும் மாண்பையெல்லாம் எல்லாத்தையும் குறைச்சிருச்சு. அது வந்து என்னது, மத வழிபாட்டு தலங்களில் இருந்து மிக உச்ச நிலையில் இருக்கின்ற நீதிமன்றம் வரைக்கும் உண்டான நிலைகள் என்ன செய்து விட்டது, இதற்கு பலியாகி கிடக்கிறது. ஆகவே ஆரம்பத்திலிருந்து இதற்கு எதிரான விஷயங்களை நாம் வெளிக்கொண்டு வர, அதாவது குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே நன்மையை விரும்பக்கூடியவர்கள், சமூகத்தில் உயர்வை விரும்பக்கூடியவர்கள், சமூக சீர்கேட்டை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம், இவர்கள் தான் அதிகமானவர்கள் துரதிருஷ்டவசமாக மௌனமாக என்ன செய்கின்றார்கள், இருக்கிறார்கள். அவர்களுடைய குரலும் ஓங்குகிறது என்று சொன்னால் இந்த தீமைகளை தடுப்பதற்கும் அல்லது யாரிடம் கொண்டு செல்ல வேண்டுமோ வீரியத்துடன் கொண்டு செல்வதற்கும் அங்கிருந்து பல்வேறு விதமான நன்மைகளை இந்த நாட்டிற்கும் இந்த சமூகத்துக்கும் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரையில், இந்த சூழலில் நாம் இது மட்டுமில்லை, இன்னும் நிறைய என்ன செஞ்சுருக்கு, டெய்லி ஒவ்வொரு விஷயமா என்ன செஞ்சுட்டு இருக்குது, வந்துகிட்டு இருக்கு. தனிநபர் ரீதியில், சமூக ரீதியில், சமுதாய ரீதியில், எல்லா விதத்திலுமே என்ன செஞ்சுட்டு இருக்குது, பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இருந்தாலும் முடிந்தவரை நாம் அதற்குண்டான எதிர்ப்புகளை தீர்ப்புடன் அவர்களுக்கு எடுத்துரைத்து இதனுடைய நன்மை சார்ந்த விஷயங்களில் ஒருங்கிணைந்து பணி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு வருவதற்கு ஒரு இயக்கமாக பத்திரிகையாளர்கள் செயல்பட வேண்டும் என்ற அந்த வேண்டுதலுடன் என்னுடைய இந்த முதல் துவக்க நிலையை நிறைவு செய்து கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. இப்பொழுது உங்களுக்கு மத்தியிலே உரையாற்றப்பட்ட இந்த உரையிலிருந்து கேள்விகள் அல்லது வேறு ஏதேனும் உங்களுக்கு எதிர கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இந்த அறிக்கையில மதுரை நீதிபதிகளுக்கும் கண்டனத்துக்குரியவர்கள் அப்படின்னு சரியான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கீங்க. அந்த எழுத்துப்பூர்வமாகவும் கொடுத்துருக்கீங்க. அந்த கண்டனத்தை வேற எந்த மாதிரி வெளிப்படுத்த போறீங்க? அதாவது அந்த நீதிபதிகளுக்கு
அல்லது நீதிமன்றத்திற்கு நீங்க எவ்வாறு இதை கொண்டு போறீங்க? உச்ச நீதிமன்றம் அதை நீங்க உங்களோட அமைப்பு அதான் ஏற்கனவே அணுகிருக்கிறாங்க, நீங்க அணுகிருக்கீங்களா? அது இந்த தமிழக அரசு இப்ப இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக என்ன? அதான் இப்போ எப்பவுமே வந்து சமுதாயம் சார்ந்த விஷயங்களை வந்து தனித்தனியாக நாம் அணுகுவதில்லை. சமுதாயம் மொத்தமாக சேர்ந்து தான் என்ன செய்கிறோம், நம்ம வந்து யாராவது இதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நம்ம ஒருங்கிணைக்கிறோம். அந்த குரலுக்கு பின்னால் நாம் இருக்கிறோம். அந்த குரலுக்கு பின்னால் மற்றவர்களை நம்ம கொண்டு வர்றோம். நான் ஒரு குரலாக, அவங்க ஒரு குரலாக, இவங்க ஒரு குரலாக நாம் இங்கே வந்து ஒழிப்பதில்லை. ஜமாத் எப்போவுமே வந்து யார் இந்த விஷயத்தில் வந்து முன்னாடி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு பின்னால் அதை விட வீரியமாக அவங்களுக்கு உறுதுணையாக நின்று மற்ற ஆட்களையும் ஒருங்கிணைந்து அந்த விஷயத்திற்காக வேண்டி நாம் போராடுகின்ற விஷயம் இருக்குது. நம்ம பாபரி மஸ்ஜிதுடைய விவகாரத்திலும் அப்படித்தான் நம்ம என்ன செஞ்சோம், நம்ம வந்து செஞ்சோம். அது அமைப்பு ரீதியாக தனியாக நாம் என்ன செய்கிறதில்லை. ஏன்னா இது எல்லாரையும் பாதிக்கக்கூடிய விஷயம், சமுதாயத்தையும் பாதிக்கக்கூடிய விஷயம். அதனால் நாங்கள் அந்த ரீதியில் நம்ம போகிறோம். அது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது தடை, இடைக்கால தடை என்பது வந்து, ஆனால் எந்த அளவுக்கு இது நம்பிக்கைக்குரியதாக இருக்குங்கிறது என்ன செய்யலை, நமக்கு வந்து இன்னும் புரியலாது. ஆகவே இதற்குண்டான நிலைகளில் பல கூட்டங்கள் நாம் வந்து கூட்டுறோம், இன்னமும் கூட்டிக்கிட்டு இருக்கிறோம். பொது நிலையில் வந்து இதுக்கு வந்து வலுவான எதிர்ப்பை எப்படி நாம் வந்து அரசுக்கு சொல்வது, நீதிமன்றத்தின் மூலமாக அரசுக்கு சொல்வது என்பதை குறித்து உண்டான யோசனைகள் மட்டுமில்லை, அதற்கான முன்னெடுப்புகளையும் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நாம் வந்து நகர்த்திக்கிட்டு இருக்கிறோம். இது சார்ந்த விஷயங்கள் குறித்து நாம் சும்மா இருக்கலை. கடைசி எல்லை வரையான நீதிமன்ற அந்த நிலைக்காக வேண்டி நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம், போய்கிட்டு தான் இருக்கிறோம். அதில் சந்தேகமே இல்லை. அதாவது நீதத்தின் அடிப்படையில் ஆட்சியாளர்களும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி யோசிக்கணும். அது நான் அதான் என்னுடைய துவக்க நிலையில் சொன்ன வந்து எல்லாமே யோசிப்பது வந்து நீதத்தின் அடிப்படையில், அறத்தின் அடிப்படையில், மனித சமூகத்தின் அடிப்படையில் என்ன செய்யறதில்லை, யோசிக்கிறதில்ல. தன் கட்சி, அதாவது தன் மதம், தன் ஜாதி, தன் நிலை, தன் வியாபாரம் என்ற அந்த நிலையில் மட்டுமே என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அதனால தான் என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து அரசு உடைமைகள் எல்லாம் தனியார் மயமாக்கப்படுது. எப்படி தனியார் மயமாக்கப்படுது தெரியுமா? அதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவதை போன்று ஒன்றுமே தெரியலை. எல்லாம் முடிஞ்ச அக்ரிமெண்ட்லாம் ஆகி உள்ள வேலை செய்கிறவனுக்கே தெரியலை இந்த கம்பெனி இந்த ஆள்கிட்ட போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க, இந்தாப்பா இது எல்லாம் நம்ம கையில் வந்துருச்சு, அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சு, இருந்தா இரு, இல்லைண்டா போ அப்படின்னு சொல்ல போகும்போது அவனுக்கு தெரியுது, ஆகா நம்ம அரசு ஊழியர் இல்லை போல தெரியுதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அளவுக்கு சுயநலத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கின்ற ஒரு சூழல் உருவாகி என்ன செய்கிறது இருக்கிறது. ஆக வந்து நாம் இதை வந்து கண்டிப்பாக கண்டிக்கிறோம். இதற்கு எதிராக நாம் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதில் எந்த சந்தேகம் இல்லை. முஸ்லீம் அமைப்புகளும் நம்ம பேசுகிறோம். முஸ்லீம் அமைப்புகளில் கூட வந்து இதற்கு ஆதரவான குரல் வரப்போகும் பொழுது அந்த ஆதரவு குரல் வந்து எந்த அடிப்படையில் வந்துச்சுன்னு நம்ம கேட்குறோம். அது அவங்களுக்கு இதுவரைக்கும் அவர்களுடைய சூழலில் நம்மளுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சோ அதை மாற்றுறோம். அது நேரடியாக உட்கார்றோம். அது இது தவறுன்னு என்ன செய்கிறோம், சொல்கிறோம். அது எல்லாத்தையும் தவறுன்னு அதை சொல்ல வைக்கிறோம். அது சூழ்நிலை என்ன செய்யுது, அந்த மாதிரி இருக்குது. அது ஆனால் ரிவர்ஸ் ஆகும். அது அந்த கருத்துக்கு நிச்சயமாக என்ன செய்யும், ரிவர்ஸ் ஆகும். அது அது நமக்கு நன்றாக தெரிகிறது. சென்சார் பண்ணி அதுக்கான எல்லாத்தையுமே வந்து சட்டப்படி அதை வந்து நீங்களா செஞ்சு தான் அந்த திரையில காட்டுறாங்க. அப்படின்னு நீங்க நீக்கணும் இல்லை, சென்சார் கூட வந்து சமூக அக்கறையுடன் செய்கிறது இல்லை. அங்கேயும் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்சர்கள் அங்கே எவ்வளோ பேர் என்ன செய்கிறாங்க, அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கங்கிறத வந்து பல விஷயங்களில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம வந்து பார்க்குறோம். அது அதான் சார் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னால், மனிதனே உன் விலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு 1 ரூபாய்க்கு ஒரு விலை இருக்குது, 1000 ரூபாய்க்கு ஒரு விலை இருக்குது, 1000 கோடிக்கு ஒரு விலை இருக்குது. 1 ரூபாய்க்கு மடங்காத இந்த தலை 50 ரூபாய்க்கு என்ன செய்யுது, 50 ரூபாய்க்கு மடங்காத தலை 5000 மடங்காத தலை கோடி ரூபாய்க்கு என்ன செஞ்சிருது, வந்து மடங்கிறது. ஆக அணுகிறவர்களும் அந்த ரீதியில் அணுகிறார்கள்.
அங்கே இருக்கிறவங்களும் அந்த ரெகுல அணுகிறார்கள். அது ஆக ஊழல் லஞ்சம் என்பது இந்த மாதிரியான தீமைகளுக்கு பெரிய காரணமாக என்ன செய்து இருக்குது. சாதித்து விட முடியும் என்று நம்புகிறான். கோர்ட்டு தானே பார்த்துக்கிறேன். எந்த தைரியம் அவர்களை எப்படி சொல்கிறது? ஒரு தீமையை எதிர்ப்பதற்காக வேண்டி சமூக ஆர்வலர்கள் ஒரு முன்னெடுக்க போகும் பொழுது தீமை செய்தவர்களுடைய குரல் எப்படி வருதுன்னு சொன்னால், எங்கே போறீங்க, கோர்ட்டு தானே போங்க. எந்த தைரியம் அவர்களை இந்த மாதிரி சொல்லுது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, அது பூரா அதுக்கு பின்னாடி என்ன செய்யும், நிற்கும். அது அதனால் சிஸ்டம் என்ன செஞ்சுருக்குன்னா கொலாப்ஸ் ஆகிருக்குது. அது அந்த சிஸ்டத்தை சரி பண்ணணும். ஆனால் ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர்வதில்லை. ஒத்த கருத்துடையவர்கள் தனித்தனியாக என்ன செய்கிறாங்க, குரல் கொடுக்குறாங்க. அது சவுண்டு தெருவுக்கு அங்கிட்டு என்ன செய்ய மாட்டேங்குது, அது போக மாட்டேங்குது. தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கணும். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, கோர்ட்டில் போட்டு என்ன செய்ய போகிறா, இப்படியா வரப்போகுது, அங்கேயும் இவங்க தான் இருக்காங்க, இங்கேயும் அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உணர்வுகளையே மழுங்கெடுக்க செய்கிறாங்க. இல்லை, இப்படி போய் தான் இளைஞர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, மழுங்க அப்படியே ஆகிட்டாங்க. ஓகே, போனால் ஒன்றும் ஆகப்படுறதில்ல, இதை எதிர்த்து நம்ம என்ன பண்ண முடியும், இதை செஞ்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான நிலையில் உளவியல் ரீதியாகவே அவங்க அப்படியே இதாகிட்டாங்க. அது இல்லை, நடக்குதோ நடக்கலையோ, இது தீமை என்பதை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய குரல் ஒலித்து கொண்டே என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் அது நேர்மையாக மாறுவதற்குண்டான ஒரு சூழல் இருக்கிறது. அந்த நிலையை பத்திரிகையாளர்கள் நாம் என்ன செய்யணும், அதை உருவாக்கணுங்கிறதா நம்மளுடைய எண்ணம். ரொம்ப தெளிவு. தவேக அரசு குறித்து உண்டான ஜமாத் இஸ்லாமிய ஜனநாயக அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலை என்பதை பற்றி உண்டான எந்த விஷயத்துக்கும் நாம் மறுப்பில்லை. அதான் சரியானது. அதில் எந்த விதமான விமர்சனத்தையும் நாம் முன்வைக்கிறது இல்லை. ஆனால் அரசு என்று வந்ததற்கு பின்னால் எந்த தீமைகளை எதிர்த்து நாம் குரல் கொடுக்க போகிறோம், தீமைகளை அகற்றப் போகிறோம் என்ற நிலையில் அந்த மக்கள் அந்த கட்சிக்கு வாக்களித்தார்களோ அந்த தீமை நின்று விட்டதென்றால், அந்த தீமை ஒழிந்து விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனால் ஒழிக்கப்பட்டிருக்கிறதா, எந்த தீமைக்கு எதிராக குரல் கொடுப்பார் இவர் அப்படின்னு நம்ம ஓட்ட குத்தணுமோ அந்த தீமை ஒழிஞ்சிருக்கா அல்லது குறைஞ்சிருக்கா, இதை குறித்து தான் நாம் வெளிப்படுத்த முடியும். அது இல்லை, வீரியமாக இருக்கிறது. அந்த ரீதியில் தான் நம்ம அந்த அரசின் மீது நாம் விமர்சனத்தை என்ன செய்கிறோம், வைக்கிறோம். அது அடுத்து நியமனம் செய்யப்படக்கூடியவர்கள் எல்லாருமே எப்பொழுதுமே அந்த துறை நாலேஜ் என்ன செய்யணும் இருக்கணும். அந்த துறை நாலேஜ் என்ன செய்யணும் இருக்கணும். நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம்னு சொல்லிட்டுன்னு சொன்னால், எனக்கு நிவாரணம் அளிப்பதற்கு இந்த துறை சார்ந்த டாக்டர் தான் சரியாகுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நம்ம போகிறோம், நம்ம பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறோம். அப்போது அந்த துறை சார்ந்த விஷயங்களின் நிலையில் ஆட்கள் இருக்காங்களா இல்லையா, அந்த மாதிரி நியமிக்கப்பட போகும் பொழுது ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் அந்த துறை சார்ந்து வரும். ஒரு விஷயத்தை டீல் பண்ண போகும்போது அந்த துறை சார்ந்த விஷயங்கள் அங்கே பதிவு செய்யப்படும். அந்த நிறை குறைகள் சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். எமோஷனல் ரீதியான அணுகுமுறையும் பதில்களும் என்ன ஆகும்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் அந்த துறையை சரியாக கொண்டு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் என்ன செய்யாது இருக்காது. இருந்தாலும் இன்னும் நம்புகிறோம் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் என்ன செய்யப்படும், நிறைவேற்றப்படும். அந்த நிறைவேற்றத்தின் மூலமாக அது சரி செய்யப்படும் என்று நம்புவோம். ஆனால் இதுவரை அப்படிப்பட்ட ஒரு சூழல் தெரியவில்லை. ஒரே ஒரு நிமிஷம். சாரி அது இல்லை, அது இல்லை. ஏன்னா அந்த படிப்பும் அந்த அறிவும் இருக்குது. அதை நான் கொச்சைப்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலை அப்படி பண்ணவும் கூடாது. எல்லாருமே அப்படியே படித்து அப்படியே வர்றதில்லை. ஒரு துறைக்குள் நுழைஞ்சு முடிச்சுன்னா கொஞ்சம் அவகாசம் வேணும், கற்றுக்கிறணும். அந்த அதிகாரிகள் பக்கத்தில் இருப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க, எது சரி எது தவறு என்னென்னு செஞ்சுக்கிறணும், அதை புரிஞ்சுக்கிறணும். அந்த பேட்டர்ன் எல்லாம் அது வரும். அது ஆனால் அதற்காக வேண்டி நான் நகர்கிறேன், அதற்காக வேண்டி நான் இருக்கிறேன், இதை சரி செய்து கொள்கிறேன் என்ற நிலையிலிருந்து அந்த மூவ் இல்லை. அதான் அங்கே உள்ள பெரிய தப்பு. இப்போ யாருமே நம்ம என்ன இவ்வளோ போட்டியா, படிப்பெரு விழான போட்டியில் இந்த ஆழக்கால போட்டிங்க அந்த காப்ப, அது மிகப்பெரிய தவறு. அந்த சிந்தனையும் தவறாது. எவ்வளவு பலவீன கடைநிலை ஆட்களாக இருந்தால் எந்த உச்சத்திற்கும் போகக்கூடிய அளவுக்குண்டான ஜனநாயக உரிமை இந்த நாட்டில் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தரப்பட்டிருக்கிறது. நமக்கு எப்படி நம்பிக்கை வரணும்னா, இப்போ போட போகும்போது பார்ப்போம். நம்ம ஒருத்தர் ஓட்ட
இவன் ஓடிடுவான்னு சொல்லிட்டு நினைப்போம்ல, எதிலிருந்து அந்த நினைப்பு வருது அப்படின்னா அவன் அந்த எடுக்கின்ற அந்த முயற்சியை கொடுத்து அந்த நினைப்பு வருது. அந்த முயற்சி இருக்கா? அதுதான் நமக்கு இங்கே உள்ள கேள்வியாக இருக்குது. அந்த முயற்சியை அவர்கள் நம்பிக்கையாக நமக்கு தந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதன் மீது உண்டான நம்பிக்கை நமக்கு வரும். இன்னும் பாராட்டுவோம், இன்னும் கை கொடுப்போம், இன்னும் சீராக அவர்கள் வளர்ந்து வருவதற்குண்டான ஒரு நிலையை, கடை நிலையிலிருந்து வளர்ந்து வருவதற்குண்டான நிலையை வந்து ஆதரிக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முதல் நிலையை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னால் டிஃபென்ஸ் பேஸ்டு தான் என்ன செய்யுது உங்களுக்கு வரப்படுது. அது அப்படி இல்லாமல் வந்து சமூகத்திற்காக இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையை வந்து அவங்க பேட்டியிலையோ அவங்களுடைய வார்த்தையிலையோ அந்த தீமைக்கு எதிராக அவர்கள் சொல்கின்ற விஷயங்களையோ கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும்தான் இங்கே லேக்னஸாக பார்க்குறேன். தொடர்ச்சியாக ஆணவ படுகொலை நடந்துருக்குல்ல, இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிகள் வரலாறு காட்சி வரலாறு தொடர்ந்து நடந்துதான் இருக்குது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கு நீங்கள் அரசுக்கு என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள் இருக்கலாம்? ஆணவ படுகொலைகள் உருவாகுவதற்கு மிகப்பெரிய காரணம் என்பது வெறுப்பு அரசியல். வெறுப்பு அரசியல் மட்டுமல்ல, சமூக வெறுப்புகள். எப்பொழுதுமே வந்து இணக்கத்திலான விவகாரங்களை மட்டுமே பேசிக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் அரவணைத்துக் கொண்டும் இருந்ததுன்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் இந்த நிலையை உருவாகாது. என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் பாருங்களேன், நான் தான் சிறந்தவன், என்னுடைய இதுதான் வந்து சரியானது அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு எவன் வர்றானோ அப்போ என்ன அர்த்தம்? எதிர்நிலையில் உள்ளவன் சரியில்லை என்று ஒரு மனோநிலைக்கு என்ன செய்வா வருவாங்க. அங்கிருந்து அந்த நிலை என்ன செஞ்சிருந்து உருவாகிறது. அது அங்கிருந்து அவங்களுடைய அதாவது கர்வமும் போட்டியும் வெறுப்பும் சேர்ந்து அங்கே வந்து உருவாகக்கூடிய ஒரு சூழலை சமூகம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஜாதிய ரீதியில் இந்த சமூகம் அப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. நாம் அனைவர்களும் சமம், நாம் அனைவர்களும் இறைவனின் படைப்புகள் தான், உனக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை நமக்கு இருக்குது அப்படிங்கிற மனோநிலை இல்லாமல் எப்பொழுது அதை ஒரு சமூக வெறுப்பு சார்ந்த ஒரு நிலை வந்துருச்சோ, அல்லது நான் வணங்குகின்ற கடவுளே இப்படித்தான் ஆக்கியிருக்கான், நீ அடங்கி போகணும், நான் உயர்ந்து நிற்கணும் அப்படின்னு தான் ஆக்கியிருக்கிறான் அப்படிங்கிற மத சாயம் அங்கே வரப்போகும்போது அதுக்கு வேல்யூ அதுக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆகிடுது. நம்பிக்கையே அது மாதிரி உருவாச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரியான கொலைகளும் கொள்ளைகளும் பழிவாங்கல்களும் அதிகமாக நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் என்ன செய்து இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் சட்டம் போட்டு எல்லாத்தையும் மாற்றிடலான்னு சொல்லிட்டு, சமூக சீர்திருத்தத்தின் மூலமாக மாற்றப்பட்டால் மட்டுமே அதற்கு நிரந்தரமான மாற்றம். சட்டத்தின் மூலமாக மாற்றுவோம் என்ற ஒரு நிலையெல்லாம் வந்து இப்போ வந்து கேலிக்கூத்தாக என்ன செஞ்சிருச்சு, அந்த விவரங்கள் எல்லாம் வந்து மாறி போயிடுச்சு. வந்து சட்டம் அப்படிப்பட்ட ஒரு சூழலாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறதை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வந்து பார்க்குறோம். பாருங்க, நீங்கள் வந்து என்னது தேர்தல் அதிகாரியை நியமிக்கின்ற தேர்தல் அதிகாரியை நியமிக்கின்ற ஒரு நிலை எப்படி இருந்துச்சு, காலம் முழுதும் வந்து எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சமமான ஒரு சூழலில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? இதே கான்ஸ்டியூஷனாக அதுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அதையே தனக்கு சாதகமாக வச்சு 3 பேரில் 2 பேர் ஒரு நிலையில் இருந்தால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ எப்படி உங்களுக்கு வந்து உங்களுக்கு இப்போ சமநிலையான ஒரு சூழல் இருந்து எங்கே உருவாகும் அது? ஆக வெறுப்புக்குரிய ஒரு நிலையிலிருந்து மனிதன் அனைவர்களும் சமம், ஒருதாய் மக்கள் என்ற நிலைக்கு வரப்போகும் பொழுது மட்டும்தான் ஆணவ கொலைகள் என்ன செய்யப்படும், தடுக்கப்படும். சட்டம் என்பதெல்லாம் அவரவர்களுடைய தைரியத்திற்கும் அவரவர்களுடைய அந்த செல்வத்திற்கும் அவரவர்களுடைய பதவியின் பவருக்குமான ஒரு நிலையாக என்ன செய்துவிட்டது, இப்பொழுது மாறிவிட்டது. அதையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் மிகப்பெரிய தவறு. இந்த ஜனநாயக வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு ஜனநாயக மாண்புகளை அளிக்கிறார்கள், சரியான ஒரு விஷயத்தை வச்சுங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக என்னவே நீங்கள் உங்களோட அறிக்கையிலையும் பார்த்து நீங்கள் பேசும்போது குறிப்பிட்ட இந்த பிரச்சனைகளை அந்த ஜனநாயகத்தை தான் ஆட்சிக்கே வந்தால் நமக்கு தெரியுது. ஆனால் அந்த ஜனநாயக மாண்புன்னு சொல்லக்கூடிய அரசமைப்பு சாசனத்தில் இருக்கக்கூடிய எந்த மாண்பை எப்படி அளித்திருக்காலும் ஏதாவது குறிப்பிட்ட ஒரு 2 ரொம்ப ஷார்ப்பான ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார். அந்த அப்போலாம் வந்து கட்சியில் இருந்து ஓட்டு வாங்கி எந்த மக்கள் ஓட்டு போட்டார்களோ அந்த கட்சியில் இருந்துட்டு அது ஆட்சிக்கு வரல அப்படின்னு சொன்ன உடனேயே ஆட்சிக்கு யார் வந்தார்களோ அதில் அப்படியே போய் சொல்றது வந்து ஜனநாயக மரபா, ஜனநாயக மாண்பான்னு கேட்குறாங்க. இது எப்படி போகிறாங்க? ஜனநாயகத்தின் அடிப்படையில் தானே போகிறாங்க, அவங்க மாண்பின் அடிப்படையில் போகிறாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் கம்மி,
வட வடநாட்டில் வந்து உங்களுக்கு வந்து பேக்கேஜ் அது. இது வந்து சும்மா அப்படி அப்படி போகிறது அது. அது பேக்கேஜாகவே என்ன செஞ்சுக்கிறது, அந்த மாண்பை வந்து இல்லாமல் செய்து விடுகின்ற விஷயங்கள் கூட என்ன செய்து இருக்குது. அது அது மட்டும் அல்ல, அது மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல, நீங்கள் பார்க்கலாம். ஒருவன் தன் மதத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் பரப்புவதற்கும் அதை பின்பற்றுவதற்குமான முழு விஷயம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மாண்பு எந்தெந்த வகையில் வந்து அப்படியே நசுக்கப்படுதுன்னு பாருங்க. வக்ஃபு விவகாரத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் முயற்சிக்கலாம். மாட்டுக்கறி விவகாரத்திலிருந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அதை இன்னொரு தளத்துக்கு அதை வந்து கொண்டுட்டு போகலாம். தொப்பி தாடி என்ற அடையாளத்திலிருந்து அதை வந்து இன்னும் நிலைக்கு என்ன செய்யலாம், அதை வந்து கொண்டுட்டு போகலாம். நான் வந்து 2 பேரும் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இவர் இந்து, நான் முஸ்லீம், நான் இந்து, இவர் முஸ்லீம் அப்படின்ற பயணம் செஞ்சுட்டு இருக்க போகும்பொழுது, அதாவது எந்திரிக்க போகும்பொழுது பேக் வந்து கீழே விழுந்துருச்சு, இவர் மேலே பட்டுருச்சு. பட்ட உடனே என்னோட சண்டை போடுறாருன்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த சண்டைக்கு என்னால் பழி வாங்குறதுக்கு என்ன தெரியுமா, இல்லைப்பா தெரியாமல் நடந்துருச்சுப்பா, போயிட்டு போப்பா, அப்படி இல்லை. அது அல்லது கொஞ்சம் சண்டை போட்டு பேசிட்டு சரின்னு உட்கார்றது இல்லை. டக்குன்னு என்ன பண்ணுறேன்னு சொல்லிச்சு, நான் முஸ்லீமாக இருக்கிறதுனால ஈஸியாக போயிடுச்சு. இல்லை இவன் வந்து மாட்டுக்கறி வச்சுருந்தான் பைக்குள்ள, அதை வியாபாரம் செய்கிறதுக்காக வேண்டி போகிறான் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அங்கே அந்த 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 கேரேஜில் இருக்கக்கூடிய யாருக்கு உதவியாக வரமாட்டாங்க, இந்த நபருக்கு உதவியாக வரமாட்டாங்க. ஜனநாயக மாண்பு எங்கே போச்சு? இது என்ன அநியாயம் இது? அது மாதிரி நடந்திருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்படுது. அது நம்மளுடைய உறவுகள் வந்து அந்த மாதிரி பின்னி பிணைந்து இருக்கிறது. அந்த காலத்தில் இருந்து மாமானும் மச்சானும், அவங்க வீட்டில் நான் சோறுதிங்க, எங்கள் வீட்டில் அவன் சோறுதிங்க, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அவன் பந்தி வைக்க, அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் போய் பந்தி வைக்க உண்டான ஒரு நிலை இருக்குது. இருந்தாலும் அதுவும் மாற்றப்பட்டு வருகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. நாங்கள்லாம் உட்கார்ந்து எந்திரிச்சு நின்று அதுக்கு எதிராக இது இணக்கத்தை ஏற்படுத்துவதற்குண்டான பல வேலைகள் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான மாண்புகள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு. பள்ளிவாசல் என்ன செஞ்சிச்சு எங்களுக்குள்ள இருக்குது. அதுவும் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டது தான், இதுவும் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டது தான். இதை இடிச்சுவிட்டு அதை பெருசாக்கணும். என்ன அநியாயம் இது? இங்கே மஸ்ஜித் இருக்குது சார், இங்கே கோயில் இருக்குது சார், இதுவும் அனுமதி இல்லை கட்டப்பட்டதுக்கு, இதுவும் அனுமதி இல்லை கட்டப்பட்டதுக்கு. ரெண்டுமே ஒரே காலத்தில் கட்டப்பட்டது. அந்த காலகட்டத்தில் ஒன்றா இருக்க போகும்பொழுது என்னாச்சு, இதை இடிக்கிறாங்க. எதை இருக்கிறாங்க, கட்டவில் இது என்னது, அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டது, அனுமதியோடு கட்டப்பட்டதை இடிக்கிறாங்கிறது வேற ஒரு விஷயம். கட்டப்பட்டது இதை இடிச்சிடறாங்க. அப்புறம் இதை இடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டோம்னா இது எக்ஸ்டென்மெண்ட். எப்படி மரபு மாண்புகள்லாம் எப்படி இங்கே வந்து காப்பாற்றப்படுது? ஜாதிய ரீதியான அடக்குமுறைகள் வந்து பேச போனோம்னு சொல்லி சொன்னால் இன்னும் அதிகமாக இருக்கு. ஆனால் ஒடுக்கப்பட்டவர்கள் மெஜாரிட்டி. அது ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். இது மெஜாரிட்டி ஆட்கள் மைனாரிட்டி அடக்கிறாங்கிறது இல்லை, மைனாரிட்டி ஆட்கள் மெஜாரிட்டி அடக்கிட்டு இருக்கிற அளவுக்கு உண்டான ஒரு சூழலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலிருந்து வெளியே வந்து வீரலிங்கத்துல தனியா ஒரு ஃபார்மேட் வந்துட்டாரு. அடுத்து வந்து 2031 தேர்தல் அவர் தனியாகவே வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு போறாரு, போட்டி போட போறாரு. அதை முக்கியமா விருப்ப அரசியல்லாம் இல்லாம ஒரு எல்லாருக்குமான ஒரு சமூகமான ஒரு அரசியல் வந்து பண்ண போறாங்க. உங்களுடைய பார்வை இல்லை என்ன? இதுல வந்து இஸ்லாமிய மக்களுடைய ஆதரவு ஒரு பெருவா, அதாவது ஒரு விஷயத்தை வந்து அணுகப் போகும் பொழுதோ, ஒரு விஷயத்தை வந்து கேட்க போகும் பொழுதோ, ஒரு விவகாரம் முன்னுக்கு வரப்போகும் பொழுதோ நம்ம ஃப்ளாஷ்பேக்கை வந்து என்ன செய்வோம், ஃப்ளாஷ்பேக்கை என்ன செய்வோம், நம்ம வந்து பார்ப்போம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், நம்ம வந்து பார்ப்போங்க. நான் ஒரு இடத்துல ஒரு கடை வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் ஒன்று எடுப்போம். அந்த இதில் வந்து இந்த வியாபாரம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் என்ன செய்வோம், அதை வந்து பார்ப்போம். அது அந்த மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு ரிப்போர்ட் எடுப்போம். பின்னாடி டே பை டே ரிப்போர்ட் தரலாம். முன்னுக்கு பின் முரணானது, கூட்டத்திற்கு ஒரு பேச்சு, பேட்டி இதுக்கு என்னது, இந்த பத்திரிகைக்கு ஒரு பேச்சு, ஆளுகளுக்கு ஒரு பேச்சு, டெல்லிக்கு போனால் ஒரு பேச்சு, தமிழ்நாட்டுக்கு வந்தால் பேச்சு, ஏர்போர்ட்டில் ஒரு பேச்சு, ஏர்போர்ட்டை விட்டு இறங்கினோன்னு ஒரு பேச்சு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அந்த பேச்சுகள் எல்லாமே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துகிட்டு இருக்குது. அது சந்தர்ப்பமும் சூழலும் சூழ்ச்சியும் சேர்ந்து அவர் என்ன செஞ்சிருச்சு, வேறு இடத்திற்கு கொண்டாந்து என்ன செய்யப்பட்டது, உட்கார வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் நம்ப தயார். அவ்வளோதான். நம்ம வந்து இப்போதைக்கு வந்து என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அவர்கள் நகர்வுகள் எப்படி இருக்குங்க, அதாவது திருந்தவே மாட்டார்கள் என்ற ஒரு நிலைக்கு எந்த மனிதனையும் நான் இடப்பட முடியாது. எல்லோருமே
திருந்துவதற்கு வாய்ப்புள்ளவர்கள் தான். சூழல்கள் அவர்களை மாற்றிருக்கிறோம். சூழல்கள் மாறும்போது திருந்தலாம். அப்படிப்பட்ட திருந்துவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னால் நிச்சயமாக அதற்குண்டான முகாந்தரம் நிச்சயமாகவும் வேறா இருக்கும். இப்போதைக்கு அப்படிப்பட்ட விஷயம்லாம் தெரியல. கோவையில் இப்போ என்ன பேசினாருன்ற விஷயம் நமக்கு என்னையோ தெளிவாக தெரியும் அது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு அந்த போர்வை இருக்குல்ல, அது கொஞ்சம் என்ன இருக்குது, மாற்றமாக இருக்குது. அது எப்படி வெளிச்சத்துக்கு வருதோ அப்போ தான் என்ன செய்ய முடியும், அதை சரியாக சொல்ல முடியும். இப்போ கண்காணித்து கொண்டு தான் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அது முஸ்லீம்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறார்கள். முஸ்லீம்கள் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஆதரவு அளித்து கொண்ட நிலைகள் என்ன செய்து இருக்குது. ஆனால் புரிவதற்குண்டான காலங்கள் மிக தூரத்தில் இல்லை. பக்கத்தில் என்ன செய்து இருக்குது, புரிஞ்சு எல்லாத்துக்குமே புரிஞ்சிடும். யார் இவர், எதன் மூலமாக இப்படி வந்திருக்கிறாரு, எதை நிலைநாட்டுவதற்கு வந்திருக்கிறாரு, என்ன யோசனையில் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் போக போக புரியும். தமிழ்நாடு மக்கள் அவ்வளவு பலவீனமானவர்கள் இல்லைங்கிறதுல நமக்கு நம்பிக்கை இருக்குது. இல்லை, அதாவது அமெரிக்கா என்றாலே என்ன, எந்த அறத்திற்காக, எந்த நன்மைக்காக, எந்த நாட்டினுடைய நன்மைக்காக, எந்த நாட்டு மக்களுடைய நன்மைக்காக அவங்க குரல் கொடுத்தோ அல்லது உதவி செஞ்சோ அல்லது ஏதாவது ஒரு நிலையில் அவங்க இருந்திருக்கிறாங்க. அழிவிற்குண்டான ஒரே காரணம் நம்ம நாடு வளரணும். நம்ம அனுபவிச்சவங்க தானே ஜி. மேற்கத்தியவர்கள் எல்லாம் இங்கே ஆண்டு எந்த அளவுக்கு சுரண்டி அம்புட்டையும் ஒன்றுமில்லாமல் தீக்கிட்டு போனாங்கிற விஷயத்தையெல்லாம் அனுபவித்தவர்கள் தான். தான் வாழ பிறர் அழிய வேண்டும் என்ற அந்த மனோநிலை என்ன செய்கிறது, அதிகார வர்க்கத்திற்கு இருக்கிறது. அது பொருளாதார சூழல்லையும் அழியணும், பாதுகாப்பு சூழல்லையும் அழியணும். நம்மளை நம்பியே இவைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்ற அதில் தான் அந்த காயினை வத்திப்போம். கடன் கொடுக்கலாம் எதுக்கு? IMFலாம் கடன் கொடுக்குது, அமெரிக்காலாம் கடன் கொடுக்குது எதுக்கு? ஏன் சொல்ல கேட்கணுங்கிறதுக்காக கடன் கொடுத்துட்டு இருக்கு. அடைக்க முடியலன்னு சொன்னால் வட்டி கொடுத்தவன் நம்மளை அடக்கிறான்ல, இதுக்கு கூடாது, வீட்டை கொடு, அதை எழுதி கொடு, இதை கொடு, அந்த கொடு, இந்த கொடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. தற்கொலை எல்லாம் எதுக்கு நிகழ்து? இந்த அடக்குமுறைகளுக்கு தான் அது நிகழ்து. இந்த அடக்குமுறையை ஈஸியாக என்ன செய்கிறான் அவன், அமெரிக்கா அதை மேற்கொள்கிறான். ஈராக் போர் எதனால் ஏற்பட்டது? வெட்ட வெளிச்சமாயிருச்சு. அவன் சொன்ன காரணம் என்ன? லிபியா போர் எதனால் ஏற்பட்டுச்சு? ஆப்கான் போர் எதனால் ஏற்பட்டுச்சு? எல்லாம் வெட்டு வெளிச்சமான ஒரு விவகாரம் அது. ஆகவே ஷியா சன்னி என்ற விவகாரத்திற்கு இங்கே அர்த்தமே இல்லை. அங்கே அரபு மன்னர்கள் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அதிகார வர்க்கத்துடன் நிற்கிறாங்க. அவ்வளோதான் அதனுடைய விஷயமே ஒழிய தயவுசெய்து இது ஷியா சன்னி என்ற அந்த நிலையிலிருந்து பார்க்க வேண்டாம். மனித உரிமை மீறல் என்ற நிலையிலிருந்து பார்க்கணும். ஓகே, காசா மக்கள் ஷியாவா சன்னியா? சன்னி, முழுக்க 100% சன்னிகள் தான் அவர்கள். யார் குரல் கொடுத்தா? நீங்கள் எப்படி வேறு வேறாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் அவங்க குரல் கொடுத்தாங்க. அவங்க சன்னி ஷியாவெலாம் பார்க்குறதா முஸ்லீம்கள். லா ஷியா லா சன்னி இஸ்லாமியான்னு தான் சொன்னார். அப்படி தான் குரல். எல்லாம் முஸ்லீம்கள், அவ்வளோதான். இங்கே முஸ்லீம்கள்னால் நீங்கள் சொன்னதுனால முஸ்லீம்கள் மக்கள்கள் அப்படித்தான் நாம் பேசுகிறப்ப அது யாராக இருந்தாலும் சரியாது. அதனால் இங்கே அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடியவர்கள் சன்னிகளாகவும் ஈரானை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஷியாக்களாகவும் நீங்கள் ஒரு காலம் இந்த போர் விவகாரத்தை குறித்து நீங்கள் நினைக்க வேண்டாம். இது ஒரு அதிகார வர்க்கத்திற்கும் மற்றவர்களுக்குமான போராகத்தான் நாம் என்ன செய்யறது பார்க்கணும். இந்த கேள்வியோட தொடர்ச்சியா இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, அந்த BCM பிரச்சனை இல்ல. ஆமா, அப்போ இந்த ராவுத்தர்ல போய் மரக்காயங்கிற பிரச்சனை போயிட்டு இஸ்லாத்துல ஜாதி இருக்கு அப்படிங்கிற ஒரு மக்கள்கிட்ட இருக்குது. உண்மையாவே இஸ்லாத்துல ஜாதி இருக்கா? அதாவது இஸ்லாத்தில் ஜாதி இருக்கு என்று சொல்கிறவர்கள் இஸ்லாம் குறித்து தெரியாதவர்கள் தான் அர்த்தம். எப்படி ஜாதி இஸ்லாத்தில் வரும்? இப்போ பாருங்க, 100 வருஷத்திற்கு முன்னாடி 500 வருஷத்திற்கு முன்னால் இங்கே எவ்வளோ பேர் முஸ்லீம்கள் இருந்தாங்க, இப்போ எவ்வளோ பேர் முஸ்லீம்கள் இருக்காங்க? இப்போ நான் என்ன ஜாதின்னு சொல்ல முடியுமா? நானோ எங்கள் அப்பாவோ 100ஓ இதோ நாங்கள் இந்து இருந்து முஸ்லீமாக தான் என்ன செஞ்சுருப்போம், ஆயிருப்போம். அதுக்கு எங்களுடைய மூதாதையர்கள் அப்படி தான் ஆயிருக்கணும். அதுக்கு அது அப்படியே பெர்த்து முஸ்லீம் கிடையாது நம்ம இதில். ஏன்னா அறிவின் அடிப்படையில் தான் இஸ்லாத்தை என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். சூழலின் அடிப்படையில் இப்படி என்ன செஞ்சுட்டு ஆயிடுச்சு. இப்போ நான் எந்த ஜாதின்னு எனக்கு தெரியுமா அல்லது மற்றவர்களுக்கு தெரியுமா? அப்போ எப்படி ஜாதின்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதாவது இறைவன் சொல்கிறான், உங்களை நாம் சில குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாம் படைத்திருக்கிறோம், அடையாளம் படுத்துவதற்காக. அப்படிதான் இறைவன் சொல்லி காமிக்கிறான்.
உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. அவ்வளோதான் அது. மற்றபடி இந்த குலம் கோத்திரம்னா ஈஸியாக சொல்லுவோம். ஹனீஃபாவா என்ன இது அப்படின்னா பச்சனாவி குடும்பம் அப்படின்னா அது ஒரு கோத்திரம். அது அவங்களா தெரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதான். இதற்கும் இன்னும் இவர் வந்து மூப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே வந்து மூப்பன் அவனும் ஒன்றா தான் சொல்லுறான். மூப்பன் அவனும் இதைத்தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பச்சனாவையும் மூப்பனும் ஒன்றா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், சம்மதம் பண்ணிக்கிறான். இது எப்படி ஜாதியாகன்னு சொல்ல முடியும்? இது வந்து ஏற்கனவே இருக்குது. வியாபாரத்தின் அடிப்படையில், குதிரை வியாபாரத்தின் அடிப்படையில், கப்பல் இதுகளின் அடிப்படையில் மரக்கலர்கள் மரக்கார்களாகவும் ராவுத்தர்களாகவும் அடையாளப்படுத்தப்பட்டார்களே ஒழிய ஒரு காலம் ஜாதி என்பது இல்லை. இது வந்து அவர் ஜாதியை ஊக்குவிக்குவர்கள் இஸ்லாத்திலும் ஜாதி இருக்கிறது என்ற பொய்யை புனையப்பட்டு என்ன செய்கிறார்கள், மக்களுக்கு மத்தியிலே பரப்புகிறார்கள். இதற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யாராவது ஒரு முஸ்லீமிடம் போய் முஸ்லீமில் ஜாதி இருக்கான்னு மட்டும் கேளுங்க. யாராவது சொல்லட்டும், இருக்குன்னு யார் சொல்லப்பாரு? ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. அந்த நிலை வந்து ஜாதி, இந்த நிலையில் ஜாதியை ஒழிக்க வந்தது தான் இஸ்லாம். ஜாதியை ஒழிக்க வந்தது தான் இஸ்லாம். பல கருப்பன் வெள்ளையன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். இன்று முதல் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், கருப்பன் வெள்ளையனை விட உயர்ந்தவனோ, வெள்ளையன் கருப்பனை விட உயர்ந்தவனோ இல்லை. அரபி அல்லாதவனை விட உயர்ந்தவனோ, அரபி அல்லாதவன் அரபியை விட உயர்ந்தவனோ இல்லை. ஒரே இறைவனை வணங்கக்கூடிய அத்தனை பேர்களும் சமமானவர்கள் என்ற நிலையை குறித்து அவர்கள் வந்து பிரகடனப்படுத்தி போயிட்டாங்க. ஆகவே வந்து ஆதாரம் அங்கே இருக்க போகும்போது இவங்க சும்மா அறவேக்காட்டுத்தனமாக பேசிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஆதாரமாக கொள்ள முடியாது என்பதை புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன்.